வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மிகவும் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் உடல்நலம் பலவீனமாக இருக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வெளியூர் செல்வதில் வெற்றி பெறலாம். நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற விரும்பினால் அதற்கும் நேரம் சாதகமாக இருக்கும். சமய காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதிலும் செலவுகள் இருக்கும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் மனதை சிதறடிக்கும் என்பதால் மாணவர்களின் கவனத்தை அதிகப்படுத்துவது அவசியம். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். உறவில் சில பிரச்சனைகளுக்குப் பிறகு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் சனியுடன் சேர்ந்து ஜாதகத்தின் 6ஆம் வீட்டில் அமைவார். உங்கள் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேலைத் துறையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், யாரிடமும் ஆர்வமாக எதையும் சொல்லாதீர்கள், ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் ராகு உங்கள் 7வது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார் மற்றும் 8ஆம் வீட்டில் குரு இருப்பார். உங்கள் திட்டங்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் கவனத்திற்கு இடையூறு ஏற்படும். உங்கள் மனம் மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கல்வி மோசமாக பாதிக்கப்படலாம் என்பதால் இது சவாலான நேரமாக இருக்கும். நீங்கள் இந்த சவால்களை எதிர்த்து போராட வேண்டும் மற்றும் செறிவை அதிகரிக்க வேண்டும். குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து உங்கள் 2வது மற்றும் 4வது வீடுகளின் முழு பார்வையை பெறுவார். உங்கள் மாமியார்களுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். இது உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு தீர்வையும் மேற்கொள்வார்கள். இது சவால்களை குறைக்கும் மற்றும் சச்சரவுகளை குறைக்கும். உங்கள் பெற்றோரின் நல்ல ஆரோக்கியத்தால் நிம்மதியாக இருப்பீர்கள். செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும். இங்கே இருப்பதன் மூலம் உன்னதமான செவ்வாய் உங்கள் அன்பில் வரம்புகளை கடக்க உங்களை கட்டாயப்படுத்தலாம் மற்றும் உங்கள் காதலியின் அன்பில் நீங்கள் நனைந்து கொண்டே இருப்பீர்கள். அவர்களுக்காக புதிய பரிசுகளை கொண்டு வருவார்கள். அவர்களுடன் வெளியே செல்லலாம். விடுமுறையில் ஏதாவது நல்ல இடத்துக்கு செல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் மிகவும் காதல் நேரமாக இருக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். பரஸ்பர உறவுகளில் தீவிரம் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே எல்லாம் நன்றாக நடக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 14ஆம் தேதி உங்கள் 7வது வீட்டில் ராகுவுடன் சூரியன் அமையும் போது அந்த நேரம் பதற்றத்தை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை. உங்கள் மனைவியின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம் மற்றும் இது உங்கள் திருமண வாழ்க்கையை மோசமாக பாதிக்கலாம். செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 11ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சேமிப்பு திட்டங்களின் பலனை பெறலாம். 5ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதனும் 7இல் ராகுவும் 8ஆம் இடத்தில் குருவும் இணைந்திருப்பதால் உங்களின் செரிமானத் திறன் சற்று பலவீனமடைவதால் வயிற்றுக் கோளாறு ஏற்படலாம். இது தவிர
ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் அல்லது இரத்தத்தின் அசுத்தம் போன்ற சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: புதன்கிழமை அன்று முழு நிலவுப்பருப்பை தாய் பசுவிற்கு கொடுக்கவும்.